அனைவருக்கும் வணக்கம். நம்ம சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் நடக்கக்கூடிய இந்த கர்மவினை தோஷ நிவர்த்தி வகுப்பானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பணங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பணம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஏதாவது கர்ம நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ பணம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எந்த ஆலய வழிபாடு பண்ணுறது, அந்த ஆலயத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் போகிறது, எந்த நாளில் போகிறது, எப்படி போனால் அந்த கர்மா தீரும், இப்போ பணம் சார்ந்த கர்மாவை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றின வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்களே உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு பணம் மட்டுமில்லை, தொழில், குடும்பம், லாபஸ்தானம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே பார்த்து உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ ஜோதிடத்தில் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானமாக கருதப்படுது. லாபஸ்தானம் எந்த 11 கூடிய அதிபதி எப்பவுமே 11ஆம் ஜாதகத்தில் கட்டத்தில் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதியாக இருந்தாலும் 11 கூடியவன் போய் 8ல் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும்? அப்போ 8 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறப்போ அந்த 8ஆம் இடம் அப்படின்றது என்னென்னா வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், அதுக்கப்புறமா சாக்கடை சுத்தம் பண்ணுறது, தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறது, இழப்பு, இது போன்ற இடங்கள் தான். ஸோ இழப்பு அப்படின்னு பார்க்குறப்போ உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் வராங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜமுனி அவர்கள் நம்முடைய மாணவர் இந்த லாபஸ்தானத்தை இயக்குறதுங்கிறாங்கல்ல, அந்த லாபஸ்தானத்தை எப்படி இயக்கிறது, அந்த லாபஸ்தானத்தை இயக்கி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றாரு. ராஜமுனி அவர்களை வருக நம்ம அன்போடு வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விநாயகப் பெருமானை போற்றி, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தருக்கும் ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த எமது இரு குருமார்கள் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்துடன் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 30வது கருத்தரங்கத்திற்கு வருகை பொருந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு லாபம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே லாபம் அப்படின்னா என்னென்னா எல்லாருக்குமே லைஃப்பில் பெருசாக சம்பாதிக்கணும், நல்ல பணம் சம்பாதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்கணும், சொத்துக்கள் எல்லாம் சேர்க்கணும், இடம் வாங்கணும், இப்படின்ற எண்ணம் தான் மனசில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கனவுகளாக இருக்கும். பொதுவாக ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த எண்ணம் தான் இருக்கும். தாம சேமித்த ஒரு பணத்தை வாழ்க்கையில் தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல முறையில் படிப்பை கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. அடிப்படையாகவே இதுதான் வாழ்க்கையோட தத்துவமும் இருக்குது. ஸோ ஜோதிடத்தில் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானமாக கருதப்படுது. அப்படி பார்க்குறப்போ லாபஸ்தானம் எந்த 11 கூடிய அதிபதி எப்பவுமே 11ஆம் ஜாதகத்தில் கட்டத்தில் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, ஓர் 6 ஈராறு 8 ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வறுமையே வாழ்நாள் எல்லாம் தீராத கடனில் ஃபுல்லா தீட்சையில் மல்கும் அன்னாரது பேரேதும் ஊடேதும் தானே அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஓர் 6 ஈராறு 8 ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வறுமையே வாழ்நாள் எல்லாம் தீராத கடனில் ஃபுல்லாக தீட்சையில் மல்கும் அன்னாரது பேரேதும் ஊடேதும் மறையும் தானே அப்படின்னு நவீன ஜோதிட சிந்தாமணி நூலில் ஒரு பாடல் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓர் 6 ஈராறு 8 அதாவது 6, 8, 12 11ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் அவனுக்கு செல்வமே கிடைக்காது அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அவனுக்கு அசிங்கமான ஊர் மத்தியில் இது போன்ற கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா அதில் இருக்கிற சூட்சும ரகசியங்களை நம்ம நல்லா பார்க்கணும். அதாவது 11 கூடியவன் 6ஆம் இடத்துல போய் இருந்துட்டா அவனுக்கு செல்வமே வராது அப்படின்றத விதியாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விதியோட செயல்பாட்டை மாற்றியே ஆகணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, வம்பு, வழக்கு, நோய், இந்த மாதிரி இடங்கள் தான் 6ஆம் இடம். ஸோ பொதுவாகவே இந்த 6ஆம் இடம் சார்ந்த வேலைகளை பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா 6ஆம் இடம் சார்ந்த வேலைகள் அப்படின்னா எங்கே நடக்கும்? நீதிமன்றத்தில் நடக்கும், அப்புறம் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, அதுக்கப்புறமா அங்கே செய்யக்கூடிய வேலையாட்கள், இவங்க எல்லாருக்குமே இதனோட தாக்கம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக தான் லாபமே வந்துட்டு இருக்கும். அடுத்து வழக்கு வேறு எங்கே நடக்கும்? போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காவல் அதிகாரிகள், அதுக்கப்புறமா அங்கே பணிபுரியும் வேலையாட்கள், இவங்களுக்கும் அதன் மூலமாக லாபம் வந்துட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா
ஸோ வேறு என்ன அடுத்து மருத்துவமனை. ஸோ இது முதற்கட்ட பரிகாரமாக எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு 11 கூடியவன் போயிட்டு 6ல் இருந்து அவனுக்கு லாபமே வரல அப்படின்னு இருந்தால் அவன் இந்த மருத்துவமனைக்கு போகிறதோ, அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களோட அவங்களோட நட்பு உறவை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு வருவதன் மூலமாகவும் நமக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அடுத்து இது இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டத்தில் பார்த்து எந்த துறைக்கு போகலாம் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி அமைப்பு பார்த்து நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். அடுத்து 3ஆம் கட்ட பரிகாரமாக பார்க்குறப்போ நோய் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போது ஒரு ஏழ்மையான ஒரு நோயாளி அவனுக்கு நோயை சரி பண்ணுறதுக்கான நம்ம வருமானமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செய்யலாம். அப்படி செய்கிறது மூலமாகவும் நம்ம அந்த 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போது ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு இயக்குறோமோ அதன் மூலமாக நமக்கு வருமானத்தை பார்க்க முடியும். அடுத்து 11 கூடியவன் போய் 8ல் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும்? அப்போ 8 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறப்போ அந்த 8ஆம் இடம் அப்படின்றது என்னென்னா வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், அதுக்கப்புறமா சாக்கடை சுத்தம் பண்ணுறது, தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறது, இழப்பு, இது போன்ற இடங்கள் தான். ஸோ இழப்பு அப்படின்னு பார்க்குறப்போ உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் வராங்க. அப்போ நம்ம உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், அதன் மூலமாகவும் லாபத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து இந்த தூய்மை பணியாளர் வேலை செய்கிறது, அதோட ஏலம் அடிக்கிறது, பாத்ரூம் கட்டுற ஏலம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறப்போ நம்ம அதன் மூலமாகவும் வருமானத்தை பார்க்க முடியும். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா 8ஆம் இடம் அப்படின்றது வேறு என்ன, ஆம்புலன்ஸ். ஸோ அப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுறதன் மூலமாகவும் நமக்கு வருமானத்தை கிடைக்கும். அது மூலம் அது டிரைவர்களை வச்சு நம்ம வேலை வாங்க வருது, இந்த மாதிரி எல்லாத்தின் மூலமே நமக்கு கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடத்தை பற்றி பார்ப்போம். ஸோ 12ஆம் அப்படிங்கிறது என்னென்னா பயணம். ஸோ 12ஆம் இடம் பயணம். ஸோ அப்போ ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறது, மற்றபடி டிரைவராக ஓட்டுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே அதன் மூலமாக தான் வருமானம் வந்துட்டுருக்கோம். அதோட அந்த 6, 8, 12 இப்படின்றது பார்த்தாலே அது மருத்துவமனை தான் அதிகமாக குறிக்கும். அப்போ உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு நோயாளிகளுக்கு நம்ம உதவுறது, இல்லைனா அந்த இடங்களுக்கு போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற உறவுகளுக்கு உதவி பண்ணுறது, ஏதாச்சும் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்மளால் முடிஞ்சதை போய் அங்கே நம்ம பண்ணிட்டு வரதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அடுத்து இந்த 12ஆம் இடம் அப்படின்றத பார்த்தா பாதம். அப்போ நம்ம காலுக்கு போடக்கூடிய செருப்பு கடை வைக்கலாம். அதுக்கப்புறமா போர்வை, பெட்டு, இந்த மாதிரி கடைகள் வச்சு அதன் மூலமாகவும் லாபத்தை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வேணா 11, 6, 8, 12 இப்படி தான் நிறைய இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். அதாவது துலா லக்னத்துக்கு 10 கூடியவன் சந்திரன். அப்போ சந்திரன் தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். அப்போ 10 கூடியவன் சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று அமரும்போது ஒரு ஜாதகன் இந்த அமைப்பில் இருந்து அவன் கல்யாணம் பண்ணுறப்போ அவன் மாமியார் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி மாமியார் இல்லாமல் கல்யாணம் பண்ணானா அவனுக்கு தொழிலில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுரும். ஏன்னா 10ஆம் இடம் தான் மாமியார். அப்போ மாமியார் அப்படின்றவங்க இல்லாமல் அவன் கல்யாணம் பண்ணுறப்போ அவனுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்படுத்தணும். இதை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்க முடியும். அதோட இது மட்டுமே ஒரு சம்பவம் மட்டும் காரணமாக இருக்காது. ஏன்னா அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருமணம், அப்புறமா அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதுக்கப்புறமா அவனுக்கு நடக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகள், இது எல்லாமே ஒரு விஷயத்தை அவனை பற்றி தெளிவாக அவனுக்கு சொல்லிடும். ஸோ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறப்போ நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற சுப அசுப பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து ஆக்டிவேட் பண்ணாலே நம்ம லைஃப்பில் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து 11ஆம் பாவத்தை பற்றி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நூலில் ஜாதக அலங்காரம் என்னும் நூலில் ஒரு பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, பங்கமில்லா வையத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நிற்க தங்க நெல் வீடு கட்டி சகல செல்வம் சேர்ப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாட்டை நம்ம கொஞ்சம் உத்து கவனிக்கணும். ஏன்னா 12 கூடியவன் 2ல் இருந்து, அதாவது பங்கமில்லா வயத்தின் மன்னன் அப்படின்னா 12ஆம் கூடிய அதிபதி எந்த வகையிலும் கெடாமல் இருக்கணும். ஏன்னா 12ஆம் அதிபதி தான் ஒருத்தனுடைய சயன போகத்தை சொல்லக்கூடியது. அவன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய இடமே 12ஆம் இடம் தான். 12ஆம் பாவக அதிபதி எந்த நிலையிலும் கிடக்கூடாது. ஸோ 12ஆம் அதிபதி எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் கிடக்கூடாது. நீசமாகிறது, மறைவுறது கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வேணாலும் மறையலாம், ஆனால் 12ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும். ஸோ அந்த பங்கமில்லா வையத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நிற்க தங்கநல் வீடு கட்டி சகல செல்வமும் சேர்ப்பான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பொதுவாகவே சிலர் சொல்லியிருக்காங்க 12ஆம் அதிபதி போய் 2ல் இருக்கிறது கெட்டது அப்படின்னு. ஏன்னா அந்த 12 கூட கெடாமல் போய் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 2ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வரும். அப்போது தனஸ்தானத்துக்குரிய லாபத்தை சேர்க்கக்கூடிய ஸ்தானமே அந்த 12ஆம் பாவம் தான். அதனால் ஒருவர் செல்வம் சேர்ப்பதற்கு அது நல்ல வலிமை தரக்கூடிய பாவமாக அது எடுத்துக்கப்படுது. ஸோ எப்போவுமே நம்மளால் விதியை மாற்ற முடியாது. அப்போது விதியின் மூலமாக வெளிப்படக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த எமது குருநாதருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் நடக்கக்கூடிய இந்த கர்மவினை தோஷ நிவர்த்தி வகுப்பானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பணங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பணம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஏதாவது கர்ம நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ பணம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எந்த ஆலய வழிபாடு பண்ணுறது, அந்த ஆலயத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் போகிறது, எந்த நாளில் போகிறது, எப்படி போனால் அந்த கர்மா தீரும், இப்போ பணம் சார்ந்த கர்மாவை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றின வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்களே உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு பணம் மட்டுமில்லை, தொழில், குடும்பம், லாபஸ்தானம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே பார்த்து உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.